சிவில் சர்வீஸ் பிவைக்கு கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா கிளாக் ரிலேட்டடாக சம்ஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் வீடியோ கிளாக்ஸோடைய கான்செப்ட், ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வந்து இதில் பாருங்க. ஓகேங்களா? சரி, இப்போ கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது வந்து சிவில் சர்வீஸ் 2024ல கேட்ட கொஸ்டின். வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் மினிட் ஹேண்ட் அண்ட் அவர் ஹேண்ட் வென் தி கிளாக் ஷோஸ் 4:25 ஹவர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு டைம் ஈக்குவல் டு 4:25ன்னு சொல்றாங்க. அந்த டைம்ல மினிட் ஹேண்டுக்கும் அவர் ஹேண்டுக்கும் உள்ள ஆங்கிள் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கான்செப்ட் வைஸா பார்க்கலாம். இதுல ஃபார்முலா வச்சு நம்ம ஆன்சர் போட முடியும். ஓகேங்களா? சரி பாருங்க, நமக்கு கிளாக் இது மாதிரி இருக்குமா? கிளாக்கு ஓகே, 1 2 இது 3ன்னு சொல்லலாம், 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ நமக்கு அக்யூரேட்டா டைம் என்ன? 4:25. 4 என்னன்னு சொல்லியிருக்காங்க? 4:25. ஸோ இப்போ ஆன்சர் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4:25ன்னு எடுத்தோமா, கரெக்டா மினிட் ஹேண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா 5க்கு நேராக இருக்குமா? 25. ஆனால் அவர் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 o'clock கரெக்டாக 4 கிட்ட இருந்து இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெஃப்ட் ஆகிருக்கும், ஏன்னா 25 minutes. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இதுலேருந்து பார்க்கும்போது இது வந்து 30 டிகிரி. ஓகேவா? அதாவது நம்ம என்ன சொல்லியிருப்போம், டோட்டலாக ஃபுல் ஆங்கிள் ஈக்குவல் டு 360 டிகிரி இருந்தால் இப்போ 12 ஹவர்ஸுக்கு நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன இருக்கலாம், இந்த 1 hour பிட்வீனுக்குள்ள 30 டிகிரி வந்திருக்கும். சரி, ஓகேங்களா? ஸோ ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இதோட ஆங்கிள் தான் ஃபைன் பண்ண சொல்றேன். ஓகேங்களா? இதில் பொறுத்த வரைக்கும் அவர் ஹேண்ட் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கலாம், அவர் ஹேண்டு. அவர் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்டுக்கு எத்தனை டிகிரி மூவ் ஆகும்னா ½ டிகிரி மூவ்மெண்ட், ½ டிகிரி மூவ் ஆகும். அப்போ 25 minutesல எவ்வளோ டிகிரி மூவ் ஆயிருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 12.5 டிகிரி இருக்கும். அப்போ கண்டிப்பாக இதிலிருந்து மூவ் ஆன டிகிரி எவ்வளோ இருக்கலாம், இதிலிருந்து மூவ் ஆன டிகிரி 12.5 டிகிரின்னு வரும். அப்போ பேலன்ஸ் இது என்னவா இருந்திருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இதிலிருந்து இது பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ ஆங்கிள் வரும் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரலாம், அப்போ இதோட ஆங்கிள் ஈக்குவல் டு எப்படி சொல்லலாம், தீட்டா ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம், அதாவது ஆங்கிள் டோட்டலாக 30 டிகிரி, இதுல இருந்து 12.5 டிகிரி லெஸ் பண்ணிட்டோமா நமக்கு 17.5 டிகிரி வரும். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் இருக்கு. இப்போ என்ன பண்ணா ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபார்முலா இதோட ஃபார்முலா நம்ம என்ன படிச்சிருக்கோம், அதாவது நமக்கு பார்த்தோமா தீட்டா ஈக்குவல் டு 30 hours மைனஸ் 11/2 மினிட்னு வந்துடும். இப்போ 30 ஹவர்ஸ்னா ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கலாம், இதுல வந்து 4 o'clock மைனஸ் 11/2 மினிட் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம், 25ன்னு சொல்லிடலாம். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணாமல் 120ன்னு இருக்கும், மைனஸ் 25 × 11 போட்டிருந்தீங்கன்னா நமக்கு என்ன வரலாம், 25 போட்டிங்கன்னா 275ன்னு வந்துடும். அப்போது 275 டிவைடட் பை 2ன்னு போட்டுரும். அப்போ சிம்பிளை பண்ண என்ன இருக்கலாம், 120 மைனஸ் 275 ஓகே 2 டிவைட் பண்ண என்ன இருக்கலாம், 1ன்னு இருக்கும், அடுத்து 3 பேலன்ஸ் சொன்னோன்னா 7 ஆயிரும், 0.5ன்னு சொல்லிடலாம். அப்போ இதுலேருந்து லெஸ் பண்ண டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும், அதாவது நமக்கு 120லும் 137.5 என்னும்போது மைனஸில் இருக்கும், மைனஸ் நீ கன்சிடர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, 17.5 டிகிரின்னு வந்துடும். அப்போ ஆன்சர் இருக்குன்னு பாருங்க, ஃபார்முலா போட்டாலும் நமக்கு ஆன்சர் இருக்கு, கான்செப்ட் வைஸ் பார்த்தாலும் நமக்கு ஆன்சர் வருது. அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு எப்படி எடுத்துக்கலாம், 17.5 டிகிரின்னு எடுத்துக்கலாம். ஆப்ஷன் ஈக்குவல் டு சி. நோட் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா 2022 கேட்ட கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் between 3:16 p.m. and 3:17 p.m. both hour hand and minute hand coincide. Second statement, between 4:58 p.m. and 4:59 p.m. both hour hand and second hand coincide. Okay, which of the above statements are correct னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா 1 only, 2 only, both 1 and 2, neither 1 or 2ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகேவா? சரி, எப்படின்னு பார்க்கலாம். இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கோயின்சைடுன்னு கேட்குறாங்க. அதாவது நேம் வந்து பார்த்தோன்னா கோயின்சைடுன்னு சொல்லலாம், ஓவர்லேப்,
0 டிகிரி. ஸோ இது மாதிரி என்ன வேணா கேட்கலாம். இது மாதிரி கேட்டாலே நம்ம என்ன சொல்லணும்னா கிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா மினிட் ஹேண்ட் அவர் ஹேண்ட் எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மினிட் ஹேண்டுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து இது என்ன சொல்லலாம், அவர் ஹேண்ட். ரெண்டும் எப்படி இருக்கும், 0 டிகிரியில் இருக்கும். சரி ஓகேங்களா. இதுக்கு வந்து நம்ம ஷார்ட்கட்டுக்கு ஒரு ஃபார்முலாஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம். அந்த ஃபார்முலாஸ் என்ன சொல்லுவோம், அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 60 டிவைடட் பை 55 இன்ட்டு ஸ்பேஸ் மூமெண்ட்னு சொல்லுவோம். ஸ்பேஸ் மூமெண்ட். அதாவது இந்த கொஸ்டின் எப்படி இருக்கலாம்னா ஒரு கிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ டைம் கிளாக்ல பொறுத்த வரைக்கும் என்ன டைம் கொடுத்துருக்காங்க, இங்கே 3 o'clockலேருந்து 4 o'clock அந்த பிட்வீன் டைமுக்குள்ள தான் சொல்கிறாங்க. அதாவது நம்ம என்ன சொல்லலாம் 3 to 4ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு நார்மலாக எப்படி கிளாக் இருக்கலாம், ஸோ நமக்கு கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இது பண்ணலாம், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 o'clockனு இது மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நமக்கு அக்யூரேட்டாக டைம் என்ன இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 3 o'clockனு வச்சுக்கோங்க. 3 o'clockனா அவர் ஹேண்ட் வந்து 3 கிட்ட இருக்கும், மினிட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12 கிட்ட இருக்கும். ஓகே, இதில் உங்களுக்கு ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, அதாவது பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கலாம், அவர் ஹேண்டு ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அதாவது டோட்டலாக இதில் எத்தனை ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா, அதாவது நமக்கு டிகிரி ஈக்குவல் டு 360 டிகிரின்னு சொல்லும். ஆனால் ஸ்பேஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லுவோம்னா 60 ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது 60 ஸ்பேஸ் தான் இருக்கும். அப்போ நமக்கு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு என்ன ஆகலாம், அவர் ஹேண்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு மினிட் ஹேண்டை அப்படியே மூவ் பண்ணுறீங்க. இங்கே மூவ் பண்ணி கோயின்சிட் ஆகணும்னா எனக்கு எத்தனை ஸ்பேஸ் மூவ் ஆனால் ஆகும்னு பார்த்தோன்னா 15 ஸ்பேஸ். அப்போ என்ன எடுத்துக்கலாம், அப்போ ஸ்பேஸ் மூவ்மெண்ட் இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் 15 பண்ணிக்கலாம். அதாவது நம்ம 60 டிவைடட் பை 55 சிம்பிளை பண்ணால் எப்படி எழுதலாம், 12/11 எடுத்துக்கலாம். இன்ட்டு எத்தனை ஸ்பேஸு 15 ஸ்பேஸ். அதாவது இங்கே மினிட் ஹேண்ட் அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு இங்கே வரணும்னா 15 ஸ்பேஸ் மூவ் ஆனால் தான் ரெண்டும் கோயின்சிட் ஆகும், அதாவது 0 டிகிரி ஆகும். ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணாமல் 12 into 15 ஈக்குவல் எவ்வளோ சொல்லலாம், 180ன்னு சொல்லிடலாம், டிவைடட் பை 11. 180 11ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரலாம், 18ல் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை 11 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 111 இருக்கும். பேலன்ஸ் ஈக்குவல் எவ்வளோ வந்துடும், 7 வந்துடும். அப்போ 70 ஆயிரும். 70ல் எத்தனை 11 இருக்குன்னா 66, 611 இருக்கு. ரிமைனிங் என்ன இருக்கலாம் 4/11ன்னு சொல்லிடலாம். அப்போ 4/11 மினிட்ஸ். ஓகே, பாஸ்ட் என்ன சொல்லிடலாம் 3ன்னு சொல்லலாம். பாஸ்ட் 3 மீன்ஸ் என்னன்னு சொல்லலாம், 3 o'clock 16.5 மினிட்ஸ் என்ற ரேஞ்சில் இருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த மினிட் ஹேண்ட் அவர் ஹேண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கோயின்சிட் ஆகுது 316க்கும் 317 பிட்வீனில் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிடலாம், கரெக்ட்னு சொல்லிடலாம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, 4:58 PM அண்டு 4:59 PM. அதாவது இதில் பிட்வீன் கேப்பில் எவ்வளோ இருக்குன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கலாம், இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இதில் செகண்டில் பார்த்தீங்கன்னா 1 minute தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. நமக்கு எவ்வளோ சொல்லலாம் 1 minute. ஓகே, அப்போ 1 minutesக்குள்ள மினிட் ஹேண்டும் செகண்ட் ஹேண்டும் கோயின்சிட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோயின்சிட் ஆகும். எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து செகண்ட் ஹேண்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ செகண்ட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 minute-க்கு செகண்ட் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் 1 minute-க்கு அதாவது 60 செகண்டுக்கு எவ்வளோ டிகிரி ரொட்டேட் ஆகும், 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். அந்த 1 minute-ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகலாம், அது அவர் ஹேண்டவாக இருக்கலாம், இல்லை மினிட் ஹேண்டவாக இருக்கலாம். செகண்ட் ஹேண்ட் வந்து என்ன பார்க்கும், ரெண்டுமே கோயின்சிட் ஆகும். ரெண்டோடவே என்ன ஆகும், ஒரு டைம் கோயின்சிட் ஆகும். அப்போ 1 minute-க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் போறதுனால அப்போ எவ்ரி மினிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயின்சிட் ஆகும். அதாவது செகண்ட் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் மினிட் ஹேண்டோடையும் சரி அவர் ஹேண்டோடையும் சரி. ஆனால் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த 1 minute-க்குள்ள மினிட் ஹேண்டு அண்ட் செகண்ட் ஹேண்டும் கோயின்சிட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகும்ல. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு என்னன்னு சொல்லலாம், கரெக்ட்னு சொல்லிடலாம். அப்போ இதோட ஆன்சர் நமக்கு என்னவா இருக்கலாம், போத் அண்ட் 1 and 2ன்னு சொல்லிடலாமா. ஓகேவா, ஆப்ஷன் ஈக்குவல் டு சி ஆப்ஷன், போத் 1 and 2 நோட் பண்ணிக்கலாமா. சரி நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் போலாம். ஓகேவா, செகண்ட் கொஸ்டின் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இது வந்து சிவில் சர்வீஸ் பிவைக்கு 2021ல கேட்ட கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. அட் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் டைம்ஸ் டு த அவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் ஆஃப் எ கிளாக் மேக் அன் ஆங்கிள் 180 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க வித் ஈச் அதர். அதாவது இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றாங்க, 180 டிகிரி எப்போ வரும்னு கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு ஆப்ஷன் என்னவா இருக்கு, 7 hours ஆகுமா, 7 hours-லேருந்து 7:05 பிட்வீனுக்குள்ள ஆகுமா, 7:05 அண்ட் 7:05 to 7:10 பிட்வீன். அதாவது நமக்கு எப்படி எடுத்துக்கலாம்னா இதில் பொறுத்த வரைக்கும் 7 o'clock-லேருந்து
8 o'clock பிட்வீனுக்குள்ள ஓகேவா 7 to 8க்குள்ள எப்போ 180 டிகிரின்னு வரும்னு பார்க்குறோம் 180 டிகிரி அதாவது இது என்ன சொல்லலாம் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும் ஸ்ட்ரெயிட் லைன்னு சொல்லுவோம் ஆனா நாட் என்ன சொல்லலாம் டூகெதர்னு சொல்லிடும் நாட் டூகெதர் அப்ப இதை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கலாம் இது வந்து மினிட் கேனன் சொல்லி அந்த அவர் ஹேண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மினிட் கேனன் இது ரெண்டுக்கும் எவ்வளோ ஆங்கிள் வரலாம் 180 டிகிரி வரும் ஓகேங்களா 180 டிகிரி வரும்ன்றது நீங்கள் யோசிச்சிங்கன்னா போதும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும் ஓகேவா ஸோ அப்போ இது எப்படி திங்க் பண்ணலான்னு பாருங்க அப்போ நமக்கு 7 to இதுன்னு சொல்லலாமா அப்போ நமக்கு இதில் என்ன சொல்ல 180 டிகிரி இப்போ நம்ம கிளாக் ட்ரா பண்ணிக்கோங்க நார்மலாக பார்க்க தானே கிளாக் எப்படி இருக்கலாம் ஸோ இது மாதிரி இருக்குமா இது மாதிரி இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லலாம் 1 o'clock 2 o'clock 3 4 5 6 7 8 9 10 11 12 வந்துடும் இப்போ நமக்கு டைம் என்ன இருக்குன்னா 7 to 8 இப்போ 7 o'clock எடுத்துக்கோங்க 7 o'clock எடுத்துட்டிங்கன்னா உனக்கு இது அவர் ஹேண்டாக இருக்கும் இங்கே என்ன இருக்கும் மினிட் ஹேண்ட் இருக்கும் இப்போ எவ்வளோ ஸ்பேஸ்க்கு வரும்போது எனக்கு 180 டிகிரி வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இங்கே 1 இருக்கிறதா எடுத்துக்கோங்க ஓகேவா 1 இருக்குதா இப்போ நம்ம எப்படி பார்க்கலாம் இதுக்கு நேராக அவர் ஹேண்ட் அந்த மினிட் ஹேண்ட் வரும்போது கண்டிப்பாக என்ன வரும் 180 டிகிரி வரும் அப்போ எத்தனை ஸ்பேஸ் அது மூவ் ஆயிருக்கணும் 5 ஸ்பேஸ் மூவ் ஆகணும் 5 ஸ்பேஸ் மூவ் ஆனாலே நமக்கு 180 டிகிரி வருதா அதே கான்செப்ட் தான் நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம் ஆல்ரெடி எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் 60/55 இன்ட்டு ஸ்பேஸ் மூவ்மெண்ட்டில் 5ன்னு எடுத்துக்கலாமா அப்போ ஸ்பேஸ் மூவ்மெண்ட் ஃபார்முலா இங்கே எழுதிக்குவாங்க ஸ்பேஸ் மூவ்மெண்ட் அப்போ எப்படி எழுதலாம் இதை சிம்பிளை பண்ணால் 12/11 எழுதிக்கலாம் இன்ட்டு 5ன்னு எழுதிக்கலாம் 12 into 5 என்ன இருக்கலாம் 60/11 இருக்கலாம் அப்போ 60/11 கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன இருக்கும் 5ன்னு இருக்கும் 5/11 அப்போ அதுக்கு அடுத்தது என்ன சொல்லலாம் பாஸ்ட் 7 அப்போ நமக்கு 7 5க்கு அப்புறமா தான் என்ன ஆகும் கோயின்சர் ஆகும் அக்யூரேட்டா 7 o'clockல இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது ஓகே அதே 7லேருந்து 7 o'clockலேருந்து 7 5க்குள்ள இருக்குமான்னு பார்த்தா இதுவும் இருக்காது அக்யூரேட்டா 7 5ல இருக்குமான்னு பார்த்தா அதுவும் இருக்காது அப்போ நமக்கு 7 5ல இருந்து 7 10 பிட்வீனுக்குள்ள தான் நமக்கு என்ன ஆகும் இது ரெண்டும் வந்து பார்த்தோன்னா 180 டிகிரி வரும் அப்போதைக்கு இப்போ நம்ம ஆன்சர் என்ன எடுத்துக்கலாம் டி ஆப்ஷன் எடுத்துக்கலாமா நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இது சிவில் சர்வீஸ் 2022ல கேட்ட கொஸ்டின் தான் ஹவு மெனி செகண்ட்ஸ் இன் டோட்டல் ஆர் தேர் இன் எக்ஸ் வீக்ஸ் எக்ஸ் டேஸ் எக்ஸ் ஹவர்ஸ் எக்ஸ் மினிட்ஸ் எக்ஸ் செகண்ட் ஆனால் டோட்டலாக என்ன கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் தான் கேட்குறாங்க என்ன சொல்லுவாங்க நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் செகண்ட்ஸ் பார்க்கும்போது என்ன இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் செகண்ட்னு இருக்கு ஒரு செகண்டுக்கு ஒரு செகண்ட் தான் வரும் அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம் 1xன்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் மினிட்டுக்கு எக்ஸ் மினிட்டுக்கு எத்தனை செகண்ட் வரும்னா 1 மினிட்டுக்கு 60 செகண்ட்னா எத்தனை மினிட்னு நமக்கு எக்ஸ்ன்னு தானே இருக்கு அப்போ 60 எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்குவோம் 60 எக்ஸ்ன்னு சொல்லிடலாம் அடுத்து என்ன சொல்லிடலாம் ஹவர்ஸ் எக்ஸ் ஹவர்ஸ் எக்ஸ் ஹவர்ஸ்னு பார்க்கும்போது என்ன சொல்லலாம் அப்போ எக்ஸ் ஹவர்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்போ 1 மினிட்டுக்கு 60 செகண்ட் வருதுன்னா 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ் தான் அப்போ 60 into 60 அப்போ நமக்கு என்ன வரலாம் 3600 எக்ஸ்ன்னு சொல்லிடலாம் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் டேஸ்ன்னு சொல்றாங்க எக்ஸ் டேஸ் டேஸ்னா 1 டே 1 டே ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம் அதாவது நார்மலாக போடும்போது ஒன் ஹவருக்கு 3600 செகண்ட்ஸ்னா 1 டேனா 24 ஹவர்ஸா அப்போ 24 நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வந்திருக்கும் அப்போ நமக்கு ஆன்சர் பொறுத்தவரையும் எப்படி வரலாம் 3600 into 24ன்னு போட்டோமா 36 into 24ன்னு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்போ 864ன்னு இருக்கும் 2 ஜீரோ போட்டிங்கன்னா அடுத்து வந்து 86,400ன்னு வந்திருக்கும் சரி ஓகேவா அப்போ எழுதிக்கலாமா 86,400 எக்ஸ்ன்னு சொல்லிடும் இது எக்ஸ் டேஸ் அடுத்து எக்ஸ் வீக்ஸ் பார்க்கலாமா எக்ஸ் வீக்ஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கலாம் ஸோ அப்போ இதை நம்ம எக்ஸ் வீக்ஸ் போது 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா 7 டேஸ் இருக்கு 1 டேக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க 864,000 into 7ன்னு சொல்றாங்க அப்போ என்ன பண்ணிக்கலாம் இதை நம்ம 7ஆல மல்டிப்ளை பண்ண போறோம் இது 7ஆல மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் கிடைச்சிடும் ஓகே எப்படி போடலாம் ஃபர்ஸ்ட் 2 ஜீரோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது 2 மல்டிப்ளை 28 இருக்கும் பேலன்ஸ் 8 பேலன்ஸ் 2 ஆயிரும்
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், 6 × 7 சொல்லியிருந்தீங்கன்னா என்ன வந்திருக்கும், 7ன்னா 42 44 ஆயிரும். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4ன்னு சொல்லிடலாம். அண்ட் 8 × 6 56ன்னு வந்திருக்கும். 4 ஆட் பண்ணீங்கன்னா 60 ஆயிரும். அப்போ நமக்கு இதுக்கு எத்தனை, அப்போ 1 வீக் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், 604800xன்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எப்படி பண்ணலாம், இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்கு, அடுத்து 6 ஆட் பண்ணீங்கன்னா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 18 பேலன்ஸ் 1ன்னு இருக்கும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4ன்னு வந்திருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வரலாம், 8ன்னு வரும், 6ன்னு வரும். ஆனால் நமக்கு லாஸ்ட்டாக யூனிட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கணும், 1 வர மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் தான் இருக்குது. இதை எலிமினேட் பண்ணிட்டா கூட, ஆனால் டிஜிட் இதில் கம்மியாக இருக்குது, அப்போ இது வராது. அப்போ நமக்கு ஆன்சர் என்னவா இருக்கலாம், டி ஆப்ஷன் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன வந்திருக்கும், சாரி இங்கே 1 வந்திருக்கும், அப்போ இங்கே 9 ஆயிரும்ப்பா, 9. ஓகேவா? 9ன்னா அப்போ நமக்கு ஆன்சர் என்ன இருக்கும், 694861xன்னு எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? சரி, அதாவது ஆக்சுவலாக 1 கேரி ஃபார்வர்டாக இருக்கணும், அதை மட்டும் நோட் பண்ணிக்கணும் கரெக்டாக. ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இது சிவில் சர்வீஸ் 2024 கேட்ட கொஸ்டின். ஹவு மெனி டைம்ஸ் அவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் கோயின்சைட் இன் ஏ கிளாக் பிட்வீன் 10 o'clock 10 AM to 2 PM உள்ளயும் சொல்லியிருக்காங்க. அதே சேம் டேபிள் எவ்வளோ டைம் வந்து கோயின்சைட் ஆகும்ன்றது நல்லா யோசிங்க. இப்போ நமக்கு ஒரு கிளாக் இது மாதிரி இருக்கலாமா, ஓகே, இதில் எப்படி இருக்கலாம், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12ன்னு வந்துருக்கும். இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா 10 o'clockலேருந்து என்ன சொல்லலாம் 2 o'clock பிட்வீன், அதாவது நம்ம இதுல இருந்து எடுத்துக்கிறோம், இந்த பிட்வீன்லேருந்து இதுக்குள்ள எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 hours டிஃப்ரென்ஸ், 4 hours. ஆனால் ஈச் ஹவருக்கு 1 டைம் கோயின்ஸ்ட் ஆகும். ஓகேவா? ஈச் ஹவர் மினிட் அண்டு ஹவர் ஹேண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 டைம் கோயின்சைட்னு சொல்லும். எக்ஸப்ட் இதில் ஒன்று இருக்கு, எக்ஸப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைமுக்குள்ள கோயின்சைட் ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதாவது 11 o'clock டூ வந்து என்ன சொல்லணும் 1 o'clock பிட்வீனுக்குள்ள. ஆனால் நமக்கு இந்த பிட்வீனுக்குள்ள எவ்வளோ ஹவர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லலாம், 2 hours இருக்கு. அப்போ 2 டைம்ஸ் தானே கோயின்சைட் ஆகிருக்கணும், ஆனால் இதில் எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1 டைம் தான் இருக்கும். ஆனால் 2 ஹவர்ஸில் 1 டைம் தான் என்ன ஆகும், கோயின்சைட் ஆகிருக்கும். சார் எப்படிங்க சார் அது மாதிரி ஆகும் அப்படின்னு ஜஸ்ட் கேட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க. இப்போ எனக்கு 11 o'clock டைம்னு வச்சுக்கோங்க, டைம் ஈக்குவல் டு இப்போ 11 o'clock. சார் 11 o'clockனா கரெக்டாக எப்போங்க சார் கோயின்சைட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மினிட் ஹேண்ட் வந்து ஒரு ரொட்டேஷன் வந்துடும், அவர் ஹேண்டு 12க்கு போயிடும். அப்போ கண்டிப்பாக எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இது மினிட் ஹேண்டாக இருக்குன்னு வச்சுக்கோ, அவர் ஹேண்டு இங்கே வரணும். இப்போ நார்மலாக பார்க்கும்போது எப்படி இருக்கலாம், ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹேண்ட் ஈக்குவல் டு இப்படி வச்சுக்கோங்க. இப்போ அவர் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 11க்கு நேராக இருக்குன்னா இப்படி வச்சுக்கலாமா? அப்போ இதுக்கு நேராக நமக்கு என்ன வரணும், அந்த மினிட் ஹேண்ட் வந்தால் அந்த அவர் ஹேண்ட் இங்கே மூவ் ஆகி வரும்போது 1 ஹவரில் மூவ் ஆயிரும். 1 ஹவரில் 11 o'clockலேருந்து 12 o'clock 1 ஹவரில் 12க்கு நேராக அவர் ஹேண்டை போயிடும். மினிட் ஹேண்டை ஒரு ரொட்டேஷன் போயிட்டு வந்து என்ன வரும், அகைன் இங்கே வந்து நிற்கும். சரி, ஓகே சார் 12 o'clock அப்போ கோயின்சைட் ஆயிடுச்சு. ஆனால் 12 to 1 பிட்வீனுக்குள்ள எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 12 to 1 பிட்வீனுக்குள்ள எடுத்தோமா மினிட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயலேராக முன்னாடி கிளம்ப ஆரம்பிச்சிடும். ஆனால் இது 12க்கு வரும்போது அவர் ஹேண்ட் எங்கே வந்திருக்கும், 1க்கு நேராக வந்துடும். அப்போ இந்த பிட்வீனுக்குள்ள நம்ம கோயின்சைட் ஆகுமானா ஆகாது. ஓகேங்களா? அப்போ நம்ம அதாவது நமக்கு இப்போ பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லலாம், இதில் 10 to 2ன்னு கொடுக்கும்போது ஈஸியாக போட்டுடலாம். இப்போ 12 o'clockலேருந்து 12 o'clock பிட்வீன்னு கொடுக்கும்போது அப்போ எத்தனை டைம் கோயின்சைட் ஆகும், இனிஷியலாக கோயின்சைட் எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாதா அப்படின்னு கொஸ்டினில் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதை நீ தெளிவாக பார்க்கணும். அப்போ நமக்கு இதில் வந்து ஒன் டைம் கோயின்சைட் ஆயிரும். அடுத்து இது ரெண்டும் சேர்க்கும் போது நமக்கு என்ன ஆயிருக்கலாம், 1 டைம் ஆயிருக்கும். அடுத்து இங்கே ஒரு டைம்.
ஆனால் நம்ம 4 டைம்னு ஆன்சர் போட்டுறக்கூடாது. இதுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கும், 3 டைம்ஸ் தான் கோயின்சிட் ஆகும். ஓகேங்களா? அதாவது இது பார்த்தனால நான் சொல்றேன், 180 டிகிரி இருக்குல்ல ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ அது எந்த டைம்ல, அதாவது 1 டேக்கு எவ்வளோ டைம் ஆகும்னா 11 டைம்ஸ் தான் ஆகும். 11 டைம்ஸ் தான் பர் டேக்கு. எதுல கோயின்சிட் ஆகாதுன்னு அந்த 180 டிகிரி வராதுன்னு பார்த்தீங்கன்னா 5 to 7 o'clock பிட்வீன். 7 o'clock பிட்வீன் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி எவ்வளோ இருக்கும், 1 டைம் தான் இருக்கும். ஓகேவா? 1 டைம் தான் இருக்குன்றதை நல்லா யோசிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இது மாதிரி கொஸ்டினும் கேட்டாலும் கரெக்டாக எழுதிடணும். 90 டிகிரி, அதாவது நமக்கு அதாவது இப்போ கோயின்சிட்னு போகும்போது 0 டிகிரி வரும்போது எப்படி வரும், 0 டிகிரி என்னும்போது 11 o'clockலேருந்து 1 o'clock பிட்வீன்ல 1 டைம் தான் இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நமக்கு 12 ஹவர்ஸ்க்கு எத்தனை டைம்னா 11 டைம் தான் கோயின்சைட் ஆகும். ஓகே, 180 டிகிரி 11 டைம்ஸ் தான் வரும், 90 டிகிரி 9 டைம்ஸ் தான் வரும். அதே 90 டிகிரி எவ்வளோ டைம்ஸ் வருங்க சார்ன்னு கேட்டிங்கன்னா அதாவது நமக்கு எவ்வளோ இருக்கலாம், அதாவது 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 12 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும், 1 ஹவருக்கு 90 டிகிரி 2 டைம்ஸ் வந்திருக்கும். அப்போ 12 ஹவருக்கு எத்தனை பார்த்தா 22 டைம்ஸ் தான் வரும். அப்போ 1 டேக்கு 44 டைம்ஸ் இருக்கும். எந்த டைம்ல வராதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், அதாவது பேசிக்கு கான்செப்ட் எடுக்கும்போது சொல்லியிருக்கேன், அந்த டைம் அங்கே போய் கான்செப்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ரெடிமேடான ஆன்சர் வந்து கரெக்டாக முன்னாடி நோட் பண்ணி வச்சுன்னா ஈஸியாக உங்களால் இது மாதிரி கொஸ்டின் கேட்டால் ஈஸியாக பண்ணிடலாம். சரி, ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் 2017 கேட்ட கொஸ்டின். எ கிளாக் ஸ்ட்ரைக்ஸ் ஒன்ஸ் அட் 1 o'clock, twice at 2 o'clock and thrice at 3 o'clock சொல்லிட்டாங்க, and so on. If it takes 12 seconds to strike at 5 o'clock சொல்றாங்க. ஓகேவா? அப்போ 5 o'clock 5 ஸ்ட்ரைக் தான் இருக்கும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா 5 o'clock 5 ஸ்ட்ரைக் தான் இருக்கும். வாட் இஸ் த டைம் டேக்கன் பை இட் டு ஸ்ட்ரைக் அட் 10 o'clock? 10 o'clock எவ்வளவு செகண்ட் எடுத்திருக்கும்னு கேட்கறாங்க. அதாவது ஸ்ட்ரைக்கு பொறுத்த வரைக்குமே எப்படி இருக்கு, 1 o'clock 1 டைம் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ 2 o'clock 2 டைம்ஸ் வந்திருக்கும், 3 o'clock 3 டைம்ஸ் தான் வந்திருக்கும், 5 o'clock 5 டைம்ஸ் தான் வரும், 10 o'clock 10 டைம்ஸ் தான் வரும். இப்போ 5 o'clock இருக்குல்ல, 5 o'clock 5 டைம்ஸ் தான் இருக்கு. ஆனா அந்த 5 டைம்ஸ்க்கு டைம் எவ்வளவு நேரம் எடுத்திருக்கு, 12 செகண்ட்ஸ். 12 செகண்ட்ஸ். அப்ப அவங்க என்ன கேட்கிறாங்க, 10 o'clock என்னன்னு பாக்குறாங்க. இப்போ 10 o'clockன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு என்ன வரலாம், 10 o'clock 10 o'clockன்னு பாத்தீங்கன்னா 10 ஸ்ட்ரைக்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப 10 ஸ்ட்ரைக்ஸ்க்கு எவ்வளவு இருந்திருக்குன்னா, அப்போ 5, அதாவது 10 o'clock 5 ஸ்ட்ரைக்ஸ் 10 ஸ்ட்ரைக்ஸ்ன்னு சொல்லிடுமா. அப்போ 5 ஸ்ட்ரைக் 5 டைமுக்கே நம்ம 12 செகண்ட் வருதுன்னா 10க்கு என்ன இருக்கலாம், அப்போ நமக்கு என்ன வரும், நார்மலா போட்டீங்கன்னா அப்போ 10 எப்படி எழுதிருக்கலாம், அப்போ நம்ம இதை 2 எல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டா முடிஞ்சு. ஓகேங்களா? அப்போ எப்படி இருக்குன்னா 12 into 2, அப்போ எவ்வளவு வந்துடும், 24 செகண்ட்ஸ்னு வந்துடும். சரி, ஆன்சர் 2 எல்லாம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதை 5 into 2ன்னு போட்டா நமக்கு என்ன வரும், 10 ஸ்ட்ரைக் வர மாதிரி 12 into 2ன்னு போட்டா 24 செகண்ட். அப்போ ஆன்சர் இருக்கா, பி ஆப்ஷன் இருக்கு. ஓகே, பி ஆப்ஷன் 24 செகண்ட்ன்றதை நோட் பண்ணிப்போம். சரி, ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. இது வந்து சிவில் சர்வீஸ் 2017 கேட்ட கொஸ்டின். A watch loses 2 minutes in every 24 hours while another watches gain 2 minutes in every 24 hours. At a particular instant, the two watches showed an identical time. Which of the following statements are correct if the 24 hours clock is followed? அடுத்து ஏ ஆப்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, the two watches show the identical time again on completion of the 30 days ன்னு சொல்றாங்க. அடுத்த செகண்ட் ஆப்ஷன், the two watches show the identical time again on completion of 90 days. தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the two watches show the identical time again on completion of 120 days. None of the above statements are correctனு கேட்டாங்க. சரி, ஓகே, இது எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரி, எப்படின்னு சால்வ் பண்ணலாம். ஆனா இங்க ஃபாலோ பண்ண ஹவர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 24 hours clock.
24 hours கிளாக் இருக்குன்னு வச்சோம். 2 வாட்சஸ் இருக்கு, அதாவது 2 வாட்சஸ் இருக்கு. எப்படி எடுத்துக்கலாம்னா இப்போ நார்மலா இங்க ஒரு வாட்ச் இருக்குன்னு எடுத்துக்கோங்க, அடுத்து இங்க ஒரு வாட்ச் இருக்கு. ஆனா 2 வாட்சஸுமே 24 ஹவர்ஸ் கிளாக் போது என்ன சொல்லலாம், அப்போ இங்க 12ன்னு எடுத்தோமா, இந்த சரி இங்க 24ன்னு எடுத்தோமா, இங்க 12 இருக்கும், இங்க என்ன இருக்கலாம் 6ன்னு இருக்கும், இங்க வந்து பாத்தீங்கன்னா 18 இருக்கும். ஸோ இங்க 3 o'clock வந்திருக்கலாம், இங்க 9 o'clock இருக்கும், இங்க 15 ஹவர்ஸ் இருக்கும், இங்க 21 ஹவர்ஸ் இருக்கும். இப்போ 1 hour இங்க பிட்வீனுக்குள்ள 3 ஹவர்ஸ் வந்துடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இது மாதிரி கிளாக்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் எப்படி தான் இருக்கும், ஸோ இதே வியூவில் தான் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 24, இது 12, இது 6, 18 இது மாதிரி இருந்திருக்கும். இந்த பிட்வீனுக்குள்ள 6 ஹவர்ஸ் இருந்திருக்கும். ஓகேவா? சரி, இப்போ நமக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 12 o'clock டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி இருக்கு. இப்போ டைமே கரெக்டா 12 o'clock இல்லை 24 ஹவர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 24 ஹவர்ஸ் இப்போ கரெக்டாக 24ல் இருக்கு. ஓகே, இதே டைம்ல இது வந்து 24 ஹவர்ஸ் கிளாக்கா, இது வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் கிளாக்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? அப்போ நார்மலா இதே 24 ஹவர்ஸுக்கு வரணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வாட்சஸ் என்ன சொல்ல வராங்க, அதாவது 2 minutes என்ன சொல்றாங்க, லாஸ்ட் எவ்வளவு நேரத்துக்கு 24 ஹவர்ஸ்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 minutes என்ன சொல்றாங்க, கெயின்னு சொல்றாங்க எவ்ரி 24 ஹவர்ஸ்க்கு. ஓகே, ஒவ்வொரு 24 ஹவர்ஸ்க்கு என்ன பண்ணிடுறாங்க, லாஸ் கெயின் நடந்துருது. ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. ஸோ எப்படி யோசிக்கலான்றதை நல்லா பாருங்க. அப்போ 1 ஹவருக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ்னு பார்க்குறோம். ஓகே, டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு இது வந்து 1 ஹவர் லாஸ் ஆயிருக்கு, அப்போ 2 minutes வந்து ஸ்லோ ஓடி இருக்கு, இது 2 minutes ஸ்பீடா ஓடி இருக்கு. அப்ப பிட்வீன் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கலாம், 4 minutes. ஓகேவா? டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு 4 minutes. எப்படி சொல்றோம், ஈச் 24 ஹவர்ஸ்க்கு, அதாவது 1 டேக்கு. கரெக்டா? அப்போ எவ்வளவு நாள்ல இது கோயின்சர் ஆகும்ன்றது பாருங்க. அப்போ டோட்டலா மினிட் எவ்வளவு வரலான்னு பாத்தீங்கன்னா, மினிட்ஸ் 24 ஹவர்ஸ் முடியணும், 1 ஹவருக்கு எவ்வளவு மினிட்ஸ் இருக்கு, 16 இருக்கு. அப்போ 1 ஹவருக்கு நம்ம எவ்வளவு சொல்லலாம், 60 மினிட்ஸ்னா நமக்கு 24 into 16 போட்டா நமக்கு என்ன வரலாம், 1440 வந்துடும். 1 மினிட்டுக்கு அந்த ஒன் டேக்கு அதாவது 24 ஹவர்ஸ்க்கு நமக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் கிடைக்குது, 4 minutes டிஃபரன்ஸ். அப்ப இது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆக என்ன இருக்கு, அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபர்ஸ்ட் டே டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கலாம், 4 minutes இருக்கும். செகண்ட் டே என்ன வந்துடும், 8 minutes டிஃபரன்ஸ் ஆயிரும். தேர்ட் டே என்ன வந்துடும், 12 minutes டிஃபரன்ஸ் ஆகும். இது மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ இந்த மினிட் கம்ப்ளீட் ஆக எவ்வளவு நேரம் ஆகும்ன்றதை நீங்க பார்க்கணும். அப்போ எப்படி எடுத்துக்கலாம், நமக்கு 1440 டிவைடட் பை என்னன்னு சொல்லிடும், 60 இல்ல 4ஆல டிவைட் பண்ணும், 4ஆல டிவைட் பண்றேன். அப்போ நம்ம இதை 4ஆல டிவைட் பண்ணா என்ன வரும், 360 டேஸ்ன்னு வரும். அப்போ அகைன் கோயின்சர் ஆகிறது எப்போ ஆகும்னா, ஓகேவா, 360 டிகிரிக்கு ஆஃப்டர் அகைன் என்ன ஆகலாம், கோயின்சைட்னு சொல்றேன். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல, நமக்கு ஆன்சர் என்ன வரலாம், டி ஆப்ஷன் வரும். அப்ப டி ஆப்ஷன் ஈக்குவல் என்ன இருக்கும், none of the above statements is are correctனு சொல்லிடும். ஓகேவா? சரி, நோட் பண்ணிக்கலாமா? இதுல வந்து 360 டேஸ்ன்றது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். ஓகே, ஒருவேளை 12 ஹவர்ஸ் கிளாக்னா இங்க என்னன்னு போட்டுக்கிறீங்க, 12ன்னு போடுற மாதிரி இருக்கும். இந்த பிளேஸ்ல வந்து நீங்க என்ன இருக்கும், 12 into 16 போடுற மாதிரி இருக்கும். இதை மட்டும் கிளியரா பார்த்துட்டீங்கன்னா போதும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2024ல கேட்ட கொஸ்டின், இந்த 2014ல கேட்ட கொஸ்டின் சிவில் சர்வீஸில் தான். கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. அஷ்யூம் தட்
the hour and minute hands of a clock move without jerk. The clock shows a time between 8 o'clock and 9 o'clock between பார்க்கணும். The two hands of the clock are one above otherன்னு சொல்றாங்க. ஒன் above otherன்னா எப்படி இருக்கும்? அதாவது நமக்கு இதை பொறுத்த வரைக்கும் 0 டிகிரி. அப்ப 0 டிகிரி என்ன ஆகும்? கோயின்சைட்னு சொல்லியிருக்கணும். ஸோ இது மாதிரி இருக்கும். அப்போ அதாவது 0 டிகிரி கோயின்சைட் ஓவர்லேப். ஸோ இது மாதிரி சொல்லும். ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல. சரி, ஓகே. ஆஃப்டர் ஹவு மெனி மினிட்ஸ் நியரர் இண்டிஜர்ஸ்னு கேட்குறாங்க. டூ ஹேண்ட்ஸ் வில் பி அகைன் லையிங் ஒன் அபோவ் அதர்னு கேட்குறாங்க. அகைன் லையிங் அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ 9 o'clockல இருந்து 10 இந்த 8 o'clockல இருந்து 9 o'clock பிட்வீனுக்குள் பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்ல போறோம்னா, பிட்வீன் 8 o'clock to 9 o'clock கோயின்சைடு பார்க்கலாமா? கோயின்சைடு எப்போ ஆகும்னு பார்க்கலாம். ஒரு கிளாக் இது மாதிரி எடுக்கிறோம்னா நமக்கு என்ன சொல்லியிருப்போம், இப்போ டைம் பொறுத்த வரைக்கும் இது 12 hours கிளாக்கா என்னன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி எடுத்துப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12ன்னு சொல்லலாம். இப்போ 8 o'clock டைம் சொல்லியிருக்காங்க. 8 o'clock பிட்வீன் 9 o'clock. ஓகே, 8 o'clockல இருந்து 9 o'clock ஆகணும்னா நமக்கு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயின்சைட் ஆகும். அதாவது 0 டிகிரின்னு சொல்றாங்க. அப்போ 0 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்பேஸ் மூவ் ஆகணும்? 40 ஸ்பேஸ். அப்போ டோட்டலாக 60 ஸ்பேஸ் என்னும்போது ஒவ்வொரு 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்பேஸ் இருக்கும்? எனக்கு 5 ஸ்பேஸ் இருக்கும். 5 ஸ்பேஸ் வரலாமா? அப்போ டோட்டலாக இது 8 வழியும் மூவ் ஆகி இங்கே வரணும்னா நமக்கு என்ன வரணும்? அப்போ நார்மலாக எனக்கு இது மாதிரி வந்து நிற்கணும். அப்ராக்சிமேட்டாக சொன்னா அப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா 40 ஸ்பேஸ். அப்போ இதுக்கு ஃபார்முலா எழுதிக்கலாமா? எக்ஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருப்பேன்? 60 divided by 55 into space movement. கரெக்டா? இது எப்படி எழுதிப்போம்? 12/11 சிம்பிளை பண்ணிக்கலாம். இதுல வந்து 14 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வந்திருக்கும்? 0ன்னு வந்துடும். 4ஆல் பண்ணால் 8 வந்திருக்கும். அடுத்து 4ஆல் பண்ணால் 4. 480/11 வந்துடும். 480/11 கேன்சல் பண்ணலாமா? அப்போ 480/11 நம்ம கேன்சல் பண்ணும்போது என்ன வரலாம்? அப்போ 48ல எத்தனை 11 இருக்குன்னா 411. பேலன்ஸ் 4. 40ல நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 311 இருக்கும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? பேலன்ஸ் 3. அதாவது நமக்கு 40 என்ன சொல்லிடலாம், 40ல 33 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கலாம்? 7/11 மினிட் பாஸ்ட் என்ன சொல்லலாம்? 8ன்னு சொல்லலாம். அப்போ நார்மலாக அப்ராக்சிமேட்டாக போடும்போது 8:44ன்னு சொல்லிடலாமா? அப்ராக்சிமேட்டா. ஓகே, நான் சொன்னது அப்ராக்சிமேட்டா. ஓகே, சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் எப்போ வரும்னு கேட்குறாங்க. அப்போ செகண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிட்வீன் என்ன பார்க்கணும்? நீங்கள் 9 o'clockல இருந்து 10 o'clock பிட்வீனுக்குள்ள பார்க்க போறீங்க. அப்போ இதுக்கு அதே போல் என்ன பண்ணலாம்? அதாவது 9 o'clock இருக்கு. அப்போ 45 ஸ்பேஸ் மூவ் ஆகணும். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு 12/11 into 45ன்னு சொல்லிடலாம். ஓகே, அப்போ இதை ரெண்டு மல்டிப்ளை பண்ண என்னவா இருக்கலாம்? அப்போ நமக்கு 45 into 2ன்னு போட்டோமா 19 வந்திருக்குமா? அப்போ 90 into என்னன்னு பண்ணிக்கலாம் 6ன்னு போட்டோமா நமக்கு என்ன வந்திருக்கணும்? 9 into 6ன்னு போட்டோமா 540 வந்திருக்கும். அப்போ 540 டிவைட் பை 11 எடுத்துக்கலாம். இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? இது கேன்சல் பண்ணால் 54ல எத்தனை 11 இருக்கு? 4 11 இருக்கு. பேலன்ஸ் 10. 100 ஆயிரும். 100ல எத்தனை 11 இருக்கு? 9 இருக்கு. பேலன்ஸ் 1/11 சொல்லிடலாம். மினிட் இது என்ன சொல்லிடும்? பாஸ்ட் 9. 9:45. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 9 என்ன சொல்லலாம்? 49ன்னு சொல்லிடலாமா? ஆக்சுவலாக பாருங்க, நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக போடும்போது 844க்கு ஒரு கோயின்சைட் ஆகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 949க்கு ஒரு கோயின்சைட் ஆகுது. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கலாம்? அதாவது 844க்கும் 949க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா 65 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ். அப்போ ஒரு டைம் உங்களுக்கு ஓவர் அந்த கோயின்சைட் ஆயிடுச்சுன்னா அடுத்த கோயின்சைடாக எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? 65 மினிட்ஸ் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் கோயின்சைட் எப்போ ஆயிரும்? அப்போ 10 o'clockல இருந்து பார்த்தீங்கன்னா 10:44 அந்த ரேஞ்சில் கோயின்சைட் ஆகும். அப்போ ஏன்னா ஒவ்வொரு 65 மினிட்ஸ்க்கும் ஒரு டைம் கோயின்சைட் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு நமக்கு என்னவா இருக்கலாம்? சி ஆப்ஷன். 65 மினிட்ஸ்னு எடுத்துக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சரி, நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து சிவில்ஸ் உடைய 2014ல கேட்ட கொஸ்டின். சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து சிவில் சர்வீஸ் 2019ல கேட்ட கொஸ்டின். கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. A wall clock moves 10 minutes fast every 24 hours.
The clock was set right to show the correct time at 8 a.m. on Monday when the clock show time at 6 p.m. on Wednesday. அதாவது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நமக்கு டைம் பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்ல வராங்க, அதாவது கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 24 ஹவர்ஸ்க்கு 10 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நம்ம எதுலேருந்து எது டைம் பார்க்க போறோம்னா 8 AM வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பார்க்கும்போது மண்டேல மார்னிங் 8 AM கிளாக் இருக்கு. அதே வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா 6 PM அது டைம் என்னவா காமிக்கும்ன்றதை கேட்குறாங்க. ஓகே, அப்போ 6 PM வரும்போது அவங்க என்ன கேட்குறாங்க, கரெக்ட் டைம் என்னவா இருக்கு. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகும்போது அப்போ 24 ஹவர்ஸ்க்கு 10 மினிட்ஸ் ஃபாஸ்ட்னா ஒரு 2 டேஸ்னா 20 என்ன சொல்லலாம் 20 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ 6 ஹவர்ஸ்னா நமக்கு என்ன சொல்லிடலாம், அப்போ கரெக்டான டைம் என்னவா இருந்திருக்குன்னா அதோட கம்மியா இருந்திருக்கும். எப்படின்றத பார்க்கலாம். இப்போ நார்மலா பார்க்கும்போது மண்டே எடுத்துக்கோங்க. மண்டே என்ன சொல்லலாம் 8 AM. ஓகே, ஆனா நமக்கு வெனஸ்டே என்ன சொல்ல வராங்க, வெனஸ்டேல வந்து பாத்தீங்கன்னா டைம் என்ன சொல்ல வராங்க 6 PM சொல்லிடுறாங்க. வெனஸ்டே அடுத்த டியூஸ்டே நமக்கு 8 AM என்னவா வரலான்றத பாருங்க. அடுத்து வெனஸ்டேலே அதே என்ன பண்ணிக்கலாம் 8 AM வரைக்கும் பாருங்க. ஆனா நமக்கு இந்த பிட்வீன்ல நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த 8 AM இருந்து 8 AM எவ்வளவு வந்திருக்கலாம் 24 ஹவர்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டியூஸ்டே 8 AM இருந்து வெனஸ்டே 8 வரையும் பாருங்க 24 ஹவர்ஸ் டிஃபரன்ஸ். அதுவே 8 AM இருந்து வெனஸ்டே அதே டேல 6 PM பாத்தீங்கன்னா 10 ஹவர்ஸ்னு வந்துருக்கு. அப்ப நார்மலா யோசிச்சு பாருங்க, ரெண்டு 24 ஹவர்ஸா, அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸ், இங்க ஒரு 24 ஹவர்ஸ். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிக்கலாம், ஃபாஸ்டா போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ் எப்படி எடுத்திருக்கோம் 24 ஹவர்ஸ்க்கு பார்க்க போறோம், பிளஸ் ஒரு 24 ஹவர்ஸ், அடுத்து என்ன பண்ணிக்கலாம் 10 ஹவர்ஸ். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் நார்மலா, இதுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஃபாஸ்ட், அகைன் ஒரு 10 மினிட்ஸ் ஃபாஸ்ட். அப்போ நெக்ஸ்ட் 10 ஹவர்ஸ்க்கு எவ்வளவு ஃபாஸ்டா எவ்வளவு மூவ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா போட்டா கூட எப்படி பண்ணலாம், இங்க பாருங்க 10 ஹவர்ஸ்க்கு ஓகேவா 10 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு 10 மினிட்ஸ், 10 மினிட்ஸ்ன்றது 24 ஹவர்ஸ்க்கு. 1 மினிட்டுக்கு அப்ப என்னவா இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா 24/10 இருக்கும். சரி இப்படி வேண்டாம், எப்படி போடலாம், இப்படி கூட போடுங்க. இப்போ 24 ஹவர்ஸ்க்கா, அதான் 1 மினிட். அப்போ 1 ஹவருக்குன்னு இப்படி யோசிங்க, 1 ஹவருக்கு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கலாம் 10/24 வந்து. இப்போ அதுவே 10 ஹவர்ஸ்க்கு தான் நம்ம கேட்குறோம். 10 ஹவர்ஸ்க்கு வரும்போது என்ன பண்ணலாம், 10 ஹவர்ஸ்க்கு வரும்போது 10 × 10/24 வந்துடும். அப்போ இதை சிம்பிளை பண்ண என்ன இருக்கலாம்னா 100/24 இருக்கும். ஆனா இது அப்ராக்சிமேட்டா கேன்சல் பண்ணீங்களா என்ன வந்துடும், என்ன வந்துடும் தட்ஸ் 4 மினிட்ஸ் வந்துடும். அப்போ இதுல 4 மினிட்ஸ் ஆயிடும். அப்புறம் டோட்டலா ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும் 24 மினிட்ஸ். இப்போ அதோட டைம் என்ன சொல்லியிருக்குன்னா 6 o'clock. அப்போ 24 மினிட்ஸ் லெஸ்ஸா தான் இருக்கும், குறைவா எதுக்கு இருக்கும் கரெக்டான டைமுக்கு இருக்குமா. அப்போ நார்மலா எனக்கு டைம் ஈக்குவல் டு 6 o'clockனா அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கலாம் 5:36 இருக்குமா, 5:36. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா அப்போ உங்களுக்கு. அதாவது அந்த ஃபாஸ்டா போகும்போது நமக்கு வந்து இங்க ஒரு 24 ஹவர்ஸ், அகைன் ஒரு 24 ஹவர்ஸ், இங்க 10 ஹவர்ஸ். 24 ஹவர்ஸ் 10 மினிட்ஸ்னா ரெண்டு 10 எழுதிட்டோம். இப்போ 10 ஹவர்ஸ்க்கு எவ்வளவு வேணும்னு பார்த்தீங்கன்னா அப்போ 10 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு இருக்குமா. அப்போ 1 ஹவருக்கு வரும்போது இந்த 24 லெஃப்ட் சைடு வந்துடுது. அப்போ 10 ஹவர்ஸ் வரும்போது 10 மல்டிப்ளை பண்ணாங்க, 10 × 10 100, 100/24 போட்டீங்கன்னா 4 மினிட்ஸ்னு வந்துடும். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுல 4 வந்துடும். அப்போ ஆட் பண்ணா 24 மினிட்ஸ் ஃபாஸ்டா போயிடும். அப்போ ஃபாஸ்டா போன கிளாக் தான் 6 o'clockல இருக்கும்போது அப்போ கரெக்டான டைம் 24 மினிட்ஸ் லெஸ்ஸா இருக்கும். அப்போ நமக்கு என்ன இருக்கலாம் 5 hours 36 மினிட்ஸ்னு எழுதிக்கலாம். ஸோ ஆன்சர் ஈக்குவல் டு இ ஆப்ஷன். நோட் பண்ணிக்கலாமா சார், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா 2015ல கேட்ட கொஸ்டின். பிட்வீன் என்ன சொல்லியிருக்காங்க 6 PM and 7 PM the hands of a clock will be ahead of our hand by 3 minutes அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு கிளாக் இருக்குப்பா, ஒரு கிளாக் இருக்கு.
ஓகேவா? நமக்கு கிளாக் பாரு என்ன சொல்லலாம், 1 2 3 இங்க 4 5 6 7 8 9 10 11 12 சொல்லி. இப்போ நமக்கு 6 o'clock பிட்வீன்ல இருந்து 7 o'clock பார்க்கணும். 6 to 7 பிட்வீனுக்குள்ள. 6 to 7 பிட்வீனுக்குள்ள என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது மினிட் ஹேண்டுக்கும் அவர் ஹேண்டுக்கும் உள்ள ஆங்கிள் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அப்ராக்சிமேட்டா பார்க்கும்போது என்ன இருக்கலாம், ஸோ இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த பிட்வீனுக்குள்ள 1 2 3 4 லைன்ஸ். ஓகேங்களா? அப்போ நமக்கு இதுல வரும்போது நமக்கு எப்படி இருக்கலாம், இந்த இடத்துல வந்து அவர் ஹேண்ட் வருதுன்னு வச்சுக்கோ. இதுல இருந்து அவர் ஹேண்ட் இருக்கலாம். மினிட் ஹேண்ட் என்ன இருக்குன்னா, இதுல இருந்து 3 மினிட்ஸ் அப்பார்ட்டா இருக்கு. ஸோ இந்த சைட்ல பார்த்தாலும் நமக்கு 3 மினிட்ஸ் அப்பார்ட்டா இருக்கும். இது மினிட் ஹேண்ட். அப்போ இதுக்குள்ள ஆங்கிள் டிஃபரன்ஸ் இருக்குல்ல பாத்தீங்களா, இதுதான் நமக்கு என்ன சொன்னா 3 மினிட்ஸ் சொல்லியிருக்கேன்னா 1 மினிட்டுக்கு 6 டிகிரி எது வரும், மினிட் ஹேண்டோட மூவ்மெண்ட். அப்போ 3 மினிட்ஸ்க்கு நமக்கு என்னவா இருக்கலாம், 18 டிகிரி வந்திருக்கும். அப்போ அதாவது இதுக்கு முன்னாடி அதாவது நமக்கு என்ன சொல்லிடுவாங்க, கிளாக் பொறுத்த வரைக்கும் கோயின் சைட்னு சொல்லி 0 டிகிரியா இருக்கலாம், மினிட் கண்டுக்கு அவர் கண்டுக்கு டிஃபரன்ஸ் 180 டிகிரியா இருக்கலாம், 90 டிகிரியா இருக்கலாம், இப்படி படிச்சோம். இதுல மினிட் கொடுத்துட்டு நம்ம மினிட் பதில் 18 டிகிரின்னு போட்டோம். அப்போ இந்த இடத்துல பிட்வீன்கள் நமக்கு என்ன வரும்னா 18 டிகிரி. இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா வேறு பேர் இருக்கலாம் 18 டிகிரி. ஓகேங்களா? அகைடுன்னு சொல்றாங்க, அகைடு. ஓகே, அண்டு பிஃபோர்னு சொல்லலாம். அகைடுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த டிகிரி பொறுத்த வரைக்கும் பிளஸ்ன்னு எடுத்துப்போம், இங்க மைனஸ் எடுத்துப்போம். அகைடுன்னா நமக்கு என்ன வந்து டிகிரி வந்துடும், மைனஸ் டிகிரின்னு வந்துடும், மைனஸ் 18 டிகிரி. அப்போ இந்த சைட்ல இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா அகைடு, அகைடு. ஓகேவா? ஒருவேளை இந்த ஆங்கிள் நம்ம என்ன சொல்லலாம், பிஹைண்ட்னு சொல்லுவோம். ஒருவேளை பிஹைண்ட்னு கேட்டாலும் நீ எழுதணும், அதுக்காக சொல்லியிருக்கேன். இப்போ அகைடு மட்டும் கேட்டனா ஆங்கிள் என்னன்னு எடுத்துக்க மைனஸ் 18 டிகிரி எடுத்துக்கலாம். இப்போ கொஸ்டின் வந்துடலாமா பாருங்க, தீட்டா ஈக்குவல் டு 30 ஹவர்ஸ் மைனஸ் 11/2 மினிட். அவர் எனக்கு தெரியும் 6 o'clock, ஆனா மினிட் எவ்வளோன்னு தெரியாது. அப்போ தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 18 டிகிரியா. அடுத்து என்ன வரலாம், 30 இன்ட்டு 6 ஹவர்ஸ் போட்டுக்கலாமா, மைனஸ் 11/2 மினிட் தான் நம்ம ஃபைன் பண்ணணுமா. ஸோ அப்போ ஆங்கிள் ஃபைன் பண்ணது பார்த்துட்டீங்களா 18 டிகிரி, அந்த 18 டிகிரி தான் இங்கே எடுத்திருக்கேன். இப்போ சப்செட் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 18 டிகிரி, இதில் போட்டோமா நமக்கு என்ன வரலாம் 180 மைனஸ் 11/2 மினிட்னு சொல்லலாம். இந்த மினிட் இந்த சைடு கொண்டு வந்துடலாமா, இது கொண்டு வந்தோமா 11/2 மினிட்னு வந்துடும். இது என்ன ஆயிடலாம் 180 + 18 இருக்கும். அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு 198ன்னு வந்துடும். அப்போ மினிட் வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்போ 198 இன்ட்டு 2/11 சொல்லலாம். 2 எல்லாம் மல்டிப்ளை பண்ண என்னவா இருக்கலாம், அதாவது நமக்கு 396 டிவைட் பை 11 இருக்கும். இப்போ கேன்சல் பண்ணலாமா, இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரலான்னு பாருங்க. இது 11 அடிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் 39ல எத்தனை 11 இருக்கு, 3 11 இருக்கு. பேலன்ஸ் எவ்வளோ ஆயிரும், 39ல 33 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 6 இருக்கும். அப்போ 6ல 6, அப்போ ஒரு 6 இருக்கு, 66 ஆயிரும். 66 11 டிவைட் பண்ணீங்கன்னா 36ன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போ நமக்கு கரெக்டாக 36 மினிட்ஸ்ன்னு சொல்லிடும். பாஸ்ட் என்ன சொல்லிடலாம் 6. அப்போ கண்டிப்பாக அடுத்தது அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு ஒரு டைம் இருக்கும், அதாவது நமக்கு என்ன சொல்லிடலாம், நார்மலாக போட்டிங்கன்னா அவர் ஹேண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 3 மினிட்ஸ் இருக்கணும். அதாவது 18 டிகிரி எப்போ வரும், அதாவது 6லேருந்து 7 பிட்வீனுக்குள்ள என்ன சொல்லலாம் 6 ஹவர்ஸ் 36 மினிட்ஸ். அதாவது பிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எப்படி இருக்கும், பிட்வீன் ஆங்கிள் எவ்வளோ இருக்கலாம், 18 டிகிரி ஆங்கிள் இருக்கலாம். அதாவது எப்படி இருக்கும், 3 மினிட்ஸ் அப்பார்ட்டா இருக்குன்றது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? இது வந்து 3 மினிட்ஸ் அப்பார்ட் என்ன சொல்லலாம், அகைடுன்னு சொல்றாங்க. அதாவது அவர் ஹேண்டு கிராஸ் பண்ணிட்டு போயிருக்கும், அகைடு. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அகைடுன்னா நம்ம என்ன சொல்லலாம், ஓவர்டேக் பண்ணிட்டு போயிருக்கோம். ஓகேவா? அதாவது நம்ம என்ன இருக்கலாம், நமக்கு அவர் ஹேண்ட் இங்க இருக்குன்னா மினிட் ஹேண்ட் அதை கிராஸ் பண்ணிட்டு வந்துருச்சுன்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்ப நம்மளோட ஆன்சர் இருக்கான்னு பாருங்க, சி ஆப்ஷன் இருக்கு, 636ன்னு சொல்லிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லலாம், 636ன்னு சொல்லலாம். ஓகேவா? இதோட கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
கரெக்டாக வாட்ச் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா என்ன பண்ணலாம், என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு ரிப்ளை வந்து உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாக சென்ட் பண்ணிடுறோம். சரி ஓகேவா? சரி ஓகே, தேங்க்யூ.